வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி A52S 5G. இது குவால்காம் 778 மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். ரொம்ப அருமையான 5G ப்ராசஸர். இதில் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி இது 6 nm ப்ரொடியூஸ் பண்ணனால நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சியாக இருக்கும். அதே மாதிரி இதோட பேண்டு 10க்கு மேலே 12 பேண்ட்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க 5Gக்கு. மேபி இது ஃபியூச்சர் ஆட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு குளோபல் வேரியண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜுக்குள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. உள்ள இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸு, மற்றபடி இதில் டிபி கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அது ரொம்ப ஒரு ஏமாற்றத்துக்காக தான். அப்புறம் மொபைல் இருக்குது. மொபைல் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வயலட் கலரு, 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. IP67 ரேட்டிங், வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ ரேப்பர் ஓப்பன் பண்ணிடலாம். மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனால் கை கிடக்கமாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வயலட் கலரில். ஃபிங்கர் பிரிண்ட்டு மேபி அதிகமாக எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் ஸ்க்ரீனு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் படி இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்க்ரீன்டே சொல்லலாம். AMOLED ஸ்க்ரீனாக இருக்குது. அதே மாதிரி இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கோடு வருது. இதில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. எங்கே ஒன்லி 120 Hzக்கு பண்ணலாம், இல்லைன்னா 60 Hz பண்ணலாம். சார்ஜர் பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு 15 வாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் சார்ஜ் ஃபில் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1.5 to 2 hours ஆகும். மேபி நீங்கள் அஃபிஷியல் 25 வாட்ஸ் இல்லைனா PD 25 வாட்ஸ் நீங்கள் வெளியில் வாங்கி சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட அன்லாக்கிங் கூட ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். குட், ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். சாம்சங்கை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இப்போ One UI 4.0 ரன் ஆகிட்டுருக்குது. இந்த மொபைல் வாங்கி ஃபஸ்ட் நாளே எனக்கு அப்டேட் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், One UI 4.0 இருக்குது. அதே மாதிரி Android 12. இது ரொம்ப நல்ல விஷயங்க. மற்ற மொபைல்லாம் இப்போதைக்கு 2022 ரிலீஸ் ஆகிற மொபைலில் கூட இன்னுமே Android 11 பேஸ்டில் தான் இருக்குது. அவங்களோட UI இன்டர்ஃபேஸ் மட்டும் நீங்கள் புது வெர்ஷன் கொடுத்தா கூட இன்னுமே அவங்க Android 11 தான் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus 9 RT இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அது கூட இன்னும் நமக்கு 11 தான் இருக்குது. ஆனால் சாம்சங் பார்த்திங்கன்னா Android 12 அப்டேட் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்க ஒன்று உறுதி பண்ணியிருக்காங்க, 4 இயர் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட். மேபி வரக்கூடிய காலங்களில் நமக்கு Android 13 கூட வர சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லை ஹையில் வச்சிங்கன்னா 120 Hz, ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா 60 Hz. விவிட் இருக்குது, நார்மல், ஐ கம்ஃபோர்ட்டு எல்லாமே இருக்குது. சாம்சங்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ டிஸ்பிளே குவாலிட்டி அப்படியே மாறாமல் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் சைனீஸ் மொபைலில் ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இல்லை. இருந்தாலுமே இதில் ஒரு டிவைஸ் கேர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் இப்போதைக்கு என்ன ஒரு 10 மாதம் 1 இயர் பேக் நீங்கள் பார்த்தா கூட உங்கள் டிவைஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு. அதை வச்சு நீங்கள் உங்கள் மொபைலை கேலிப்ரேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனோட டச் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்ரியோட ஹெல்த் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணலை. அதே மாதிரி இதுலேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிப்ஸ்
டிப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, யூசர் மேனுவல் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் மேலேயும், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் கீழேயும் அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கண்ட்ரோல் பேனலை நீங்கள் டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கரை மேலே வரைக்கும் கொண்டு போக தேவையில்ல. நீங்கள் டிஸ்பிளேயோட எந்த பக்கத்தில் வச்சு கூட நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. NFC சப்போர்ட் இருக்குது. டேப் டு பே, கூகுள் பேக்கெலாம் நீங்கள் NFC மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சலு, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வருது. ஒரு சாம்பிள் பிக்சர் ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஷூட்டிங் டைம் கூட ரொம்ப ஈஸியாகவே ஷட்டர் ஸ்பீடு நல்லாவே இருக்குது.